சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்திற்கு மாதத்தில் ஒரே ஒரு நாள் இந்த ஒரு எளிய பொருளை எடுத்து வைக்க மறக்காதீர்கள். அது என்ன பொருள், எதற்காக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழ்க்கை அப்படின்னாலே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முறையில இருக்கும். வெற்றி, தோல்வி அப்படிங்கிறது மாறி மாறி தான் வரும். எல்லாருமே வெற்றியாளர்களாக மட்டுமே பிறந்ததிலேருந்து இறப்பு வரைக்கும் ஒருத்தவங்க வெற்றியாளர்களா மட்டும் தான் இருப்பாங்க. இல்ல ஒரு சிலர் வறுமையிலேயே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. எல்லோரோட வாழ்க்கையிலும் சுக, துக்கங்கள், நல்லது, கெட்டது எல்லாமே மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கும். அப்படி நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை போக்குவதற்கு நமக்கான ஒரே வழி, நம்ம முன்னோர்கள் சொல்லிக் குடுத்த ஒரே வழி என்னது? நம்ம குலதெய்வத்தை சரணாகதி ஆவறதுதான். அப்படி குலதெய்வ கோவிலுக்கு தினமும் போக முடியுமா? நம்ம முன்னோர்கள்லாம் குலதெய்வ கோவிலுக்கு பக்கத்திலேயே இருந்தாங்க. அதனால அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு, போயிட்டு வருவாங்க. சும்மா உட்கார்ந்து பேசுறதே, நிழலுக்கு படுத்துக்கிறதே குலதெய்வ கோவிலா தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆனா, இப்ப உள்ள கால சூழ்நிலையில நம்ம எல்லாருமே குலதெய்வ கோவில விட்டு சற்று நகர்ந்து வந்துட்டோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களா இருக்கட்டும், கெட்ட விஷயங்களா இருக்கட்டும், நமக்கு ஏதேனும் ஒரு கெடுதல் நடக்கும்போது நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு இந்த ஒரு எளிய பொருளை எடுத்து வைக்கும்போது கண்டிப்பா நமக்கு நம்ம கஷ்டங்கள் தீர்வதற்கான வழிகள் கட்டாயம் கிடைக்கும். அதே போல வாழ்க்கை அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பண கஷ்டம் இருக்கும். ஒரு சிலருக்கு நிம்மதி இல்லாம இருக்கும். ஒரு சிலருக்கு நோய் இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சில கஷ்டங்கள் இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு எளிய பொருளை மாதத்துல 1 நாள் நான் சொல்ற முறைப்படி நீங்க எடுத்து வைக்கும்போது, கண்டிப்பா உங்களோட கஷ்ட காலம் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். கண்டிப்பா உங்க கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைவத கண்கூட உங்களால பார்க்க முடியும். இப்ப உங்களுக்கு நோய் பிரச்சனை இருக்கு. அதேபோல கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, மாதத்துல பௌர்ணமிக்கு அடுத்து வரும் தேய்பிறை நாட்கள்ல உங்களுக்கு இது அனைத்துமே உங்களுக்கு விட்டு விலகணும். அதனால நோயா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும் அனைத்தும் எங்கள விட்டு விலகணும். எங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறையணும் அப்படிங்கிறதுனால தேய்பிறை நாட்கள்ல கண்டிப்பா உங்க வீட்ல மனதார உங்க குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு கல்லுப்பு பாக்கெட்டை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மாதத்துல 1 நாள் தேய்பிறை அன்று அதாவது மாதம் மாதம் பௌர்ணமி அன்று குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்வோம். அது முழு நிலவு பிரகாசமான நாள்ல நம்ம நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே வேண்டிக் கொள்ள வேண்டுமே தவிர, நம்மள விட்டு விலகணும் அப்படிங்கிறப்ப தேய்பிறை நாட்கள்ல, பௌர்ணமிக்கு அடுத்து பிரதமை, அதற்கு அடுத்த நாட்கள்ல நம்ம தாராளமா இந்த வழிபாட செய்யலாம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள விட்டு நோய் விலகணும், எங்கள விட்டு கடன்கள் அகலணும் அப்படின்னு சொல்லி கல்லுப்பு 1 பாக்கெட் கல்லுப்பு அதாவது பௌர்ணமி முடிந்து 3வது நாள் அன்னைக்கு கல்லுப்பு வாங்கிட்டு வந்து, அது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு கிழமைகள்ல வரும். அதனால கிழமை, நம்ம நேரம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. காலை நேரத்தில் வாங்குவது நல்லது. அல்லது மாலை 6 மணிக்கு மேல உப்பு வாங்குவது நல்லது. இடைப்பட்ட மதியான நேரத்துல வாங்குறத தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு உப்ப வாங்கி குலதெய்வத்த மனதார வேண்டிக் கொண்டு, இந்த உப்பு எப்படி தண்ணீல பட்டோம்னா கரைகின்றதோ, அதே போல எங்கள் உடம்பில் உள்ள நோய்கள் கரைய வேண்டும். எங்களோட கடன்கள் கரைய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு அந்த உப்பை சேகரித்து வச்சுருங்க. உங்க குலதெய்வத்தின் பெயர சொல்லி. நீங்க எப்போ உங்களுக்கு கடனெல்லாம் அடையுது, எப்போ உங்களுக்கு நோயெல்லாம் குறையுதோ, அப்போ நீங்க எத்தன பாக்கெட் உப்பு சேகரிச்சு வச்சிருக்கீங்களோ, அத்தன பாக்கெட் உப்பையும் கொண்டு போய் உங்க குலதெய்வ எல்லையில, உங்க குலதெய்வ கோவில்ல குடுத்துருங்க. அவங்க அத சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, அல்லது உப்பை கொண்டு சுத்தம் செய்வாங்க. குலதெய்வ கோவில ஒரு நாள் கழுவிடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில கோவில்கள்ல உப்பு, மஞ்சத்தூள் கலந்த தண்ணீல கழுவிடுவாங்க. அந்த மாரி சுத்தம் செய்வதற்காக அந்த உப்பை பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, நீங்க குலதெய்வ எல்லையில குடுத்துருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டும். நீங்க இது போல அந்த உப்ப குடுக்கும்போது, அந்த உப்பு கரைய கரைய அவங்க பயன்படுத்த மீண்டும் உங்களுக்கு நோய் பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ வரவே வராது. 2வது ஒரு சிலருக்கு சுப காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு வீட்ல ஒரு நல்ல விஷயம் செய்யலான்னா, ஏதோ ஒரு தடங்கல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிறவங்க, மாதத்துல 1 நாள் வளர்பிறை நாட்கள்ல சுப காரியம் அப்படிங்கிறப்ப அது நமக்கு வளர்ந்து கொண்டே போகணும். அதனால அமாவாசை முடிந்து 3வது நாள் இந்த வழிபாடை நீங்க செய்யணும். என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அச்சு வெல்லம் அல்லது உருண்ட வெல்லம் வாங்கிட்டு உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு நீங்க உங்க பூஜை அறையில எறும்பு எதுவுமே படாத அளவுக்கு ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிருங்க. இது போல மாதம் மாதம் வாங்கி வைங்க. அந்த வெல்லம் வீணா போகக்கூடாது. அதே மாரி ஒரு மாரி கசிவடிக்கிறது, இது மாரி வீணா போணுச்சு அப்படின்னாலே உங்க காரிய தடை அப்படிங்கிறது மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால மனதார உங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு
அந்த ஒரு அச்சு வெல்லமாவது நல்ல புது அச்சு வெல்லமா பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டே வாங்க. இது போல ஒரு 3 மாதம் நீங்க தொடர்ந்து செய்தாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கு காரிய தடை அப்படிங்கிறது விலகும். காரிய தடை விலகியவுடன் நீங்க என்ன பண்ணலாம், அந்த அச்சு வெல்லங்களை எல்லாம் சேர்த்து உங்க குலதெய்வ கோவில்ல கொண்டு போய் குடுத்துறலாம். இல்லங்க நாங்க வந்து 1 மாதம் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாரி பிசு பிசுன்னு ஆயிருச்சு. வெல்லம் எல்லாம் வீணா போகுது. அத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதற்கான பணத்தை இப்போ 1 கிலோ வெல்லம் எவ்வளவு அப்படின்னு பார்த்து அதற்கான ஒரு தொகையை எடுத்து வச்சுருங்க. இது வெல்லம் வாங்குறதுக்காக நான் வச்சிருக்கேன். இல்ல ஒரு துண்டு கற்கண்டு மட்டும் நீங்க எடுத்து வச்சுட்டு அதற்கான தொகையும் வச்சிருங்க. எப்போ உங்களுக்கு காரிய தடை விலகுகின்றதோ, அப்ப அந்த பணத்துல முழுசா வெல்லம் வாங்கிட்டு போய் உங்க குலதெய்வத்திடம் ஒப்படைச்சிடுங்க. கண்டிப்பா இனிமையான விஷயங்களுக்கு தடைகள் ஏற்படும்போது, வெல்லம் வாங்கி நம்ம குலதெய்வத்திற்கு குடுக்கும்போது, கண்டிப்பா நம்ம வீட்ல உள்ள காரிய தடைகள் அப்படிங்கிறது விலகும். ஒரு சிலர் வந்து குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னா 2 பேரோட அருளாசை நமக்கு கட்டாயம் வேண்டும். ஒண்ணு முன்னோர்களோட அருளாசையும், அடுத்து குலதெய்வத்தின் அருளாசையும். குலதெய்வமே நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக நம்ம செய்தோம் அப்படின்னா, கண்டிப்பா குலதெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். முன்னோர்களுக்கு என்ன செய்யலாம்? திதி, தர்ப்பணம் இதெல்லாம் குடுக்கலாம். பல குடும்பங்கள்லயும் திதி, தர்ப்பணம் குடுக்குற பழக்கம் இல்ல அப்படிங்கிறப்ப, தினமுமே காகத்திற்கு உணவு வைக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு முன்னோர்களின் அருளாசை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இது வந்து புரட்டாசி மாத காலம், மகாலயபட்ச காலம். அதனால நீங்க தொடர்ந்து காகத்திற்கு உணவு வைக்கும்போது, உங்க முன்னோர்களே மனதார உங்கள வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துக்களே போதும் உங்க வீட்ல சீக்கிரமே மழலை சத்தங்கள் கேட்பதற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டுமே எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல குலதெய்வமே நமக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.